இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் கடவுளை மறந்துட்டாங்க. அதனாலே கடவுள் மித்யானியர்னு சொல்லப்படும் ஒரு கொடுமையான ஜாதியை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எப்போ இஸ்ரவேல் மக்கள் விளைச்சல் எடுக்குறாங்களோ அப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டாங்க. மக்கள் பசியால பயத்தால வாடிச்சாங்க. அப்போ அவர்கள் கடவுளை கூப்பிட்டாங்க, ஆண்டவரே, எங்களை மீட்டுக்கோங்க. அப்போ கடவுள் ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்தார். அவன்தான் கிதியோன். அவன் ஒரு சிறிய கிராமத்துல இருந்தவன். அவன் பயந்தவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் கோதுமை அரைப்பதுக்கு ஒரு மரம் அடியில் மறைந்து இருந்தான். அப்போ கடவுளோட தூதர் அவனிடம வந்தார். அவர் சொன்னார், வல்லவனே, ஆண்டவர் உன்னோட இருக்கிறார். கிதியோன் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். அவன் சொன்னான், நான் சிறியவன். எங்க குடும்பமே சின்னதுதான். நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனா கடவுள் சொன்னார், நான் உன்னோட இருக்கேன். நீ ஒரு பெரிய வீரன் ஆகுவே. கிதியோன் அதுக்கு பின் கடவுளை நம்பி தைரியமா நடந்தான். அவன் ஒரு பெரிய படையைச் சேர்த்தான், 32,000 பேர். ஆனா கடவுள் சொன்னார், இது ரொம்ப பேர். நான் ஜெயம் கொடுக்கறேன், ஆனால் என் வல்லமையால தான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் சொன்னார், பயப்படுறவர்கள் வீட்டுக்கு போகட்டும். அப்போ 22,000 பேர் போயிட்டாங்க. மீதமா 10,000 பேர் இருந்தாங்க. கடவுள் மறுபடியும் சொன்னார், இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க. நீ அவர்களை நீர்க்கரைக்கு கூட்டிப்போ. அங்க சிலர் தண்ணீரை குனிஞ்சு குடிச்சாங்க, சிலர் கையால எடுத்து குடிச்சாங்க. கடவுள் சொன்னார், கையால எடுத்து குடிச்ச 300 பேரை மட்டும் வை. அப்படியே மொத்தம் 300 வீரர்களோட கடவுள் கிதியோனை அனுப்பினார். கிதியோன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கும்பளம், பாத், ஒரு தீப்பந்தம், ஒரு குரல் கொம்பு, ட்ரம்பெட் கொடுத்தார். இரவில் அவர்கள் மித்யானியர் கூடாரத்தை சுற்றி நின்றாங்க. அப்போ கிதியோன் சொல்லினார், என்ன மாதிரி பண்ணுங்க? அவர் குரல் கொம்பை ஊதினார். கும்பளத்தை உடைஞ்சார். ஒளி மின்னிச்சு பளிச்சுன்னு விட்டது. அவர்கள் எல்லாரும் கூச்சலிட்டாங்க, ஆண்டவருக்காகவும் கிதியோனுக்காகவும். மித்யானியர் குழப்பத்துல தங்களோடே போராடி ஓடிச்சாங்க. அப்படி கடவுள் 300 பேரோட பெரிய ஜெயம் கொடுத்தார். அந்த நாள் முதல் இஸ்ரவேல் நாட்டில் 40 வருடம் அமைதி இருந்தது. கடவுள் நம்ம சிறிய வல்லமையையும் பெரிய காரியத்துக்கு பயன்படுத்துறார். நாம அவரை நம்பி நடக்கணும், அப்போ அவர் நம்மோடிருப்பார்.